மாற்று ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்ற கோரி நெய்வேலி NLCயில் தொழிலாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று NLC நிறுவனத்தின் முதலாவது சுரங்கம் முன்பு மறியல் போராட்டம் நடத்தச் சென்ற 2000 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து அங்கு இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் தேவநாதன் அளிக்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். தேவநாதன், சொல்லுங்க. NLC தொழிலாளர்கள் இன்று சுரங்கம் முன்பாக போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். எத்தனை தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் பற்றி பதிவு பண்ணுங்க தேவநாதன். NLCயில் இருக்கிற 12,000க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் கடந்த 20ஆம் தேதி இரவு முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த வேலைநிறுத்த போராட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, 2012ஆம் ஆண்டு அமல்படுத்த வேண்டிய ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தான் இவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பிறகு புதுடெல்லி, சென்னை, நெய்வேலி உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளை NLC நிறுவனம் 10% மட்டுமே ஊதிய உயர்வு கொடுக்க முடியும் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் தொழிற்சங்கங்கள் 24% ஊதிய உயர்வு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தான் இந்த கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த வேலைநிறுத்தம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற நிலையில் வேலைநிறுத்தத்தை தீவிரப்படுத்தும் விதமாக இன்று சுரங்கம் ஒன்று முன்பு ஒரு மறியல் போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதற்காக இங்கே நெய்வேலி கியூ பாலத்தில் இருந்து ஏராளமான தொழிலாளர்கள் ஊர்வலமாக முதல் சுரங்கத்தை நோக்கி சென்றாங்க. இவங்க முதல் சுரங்கத்தின் அருகில் செல்லும் போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி சுமார் 2000 தொழிலாளர்கள் கைது பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் நெய்வேலியில் இருக்க ஒரு திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் தொழிலாளர்கள் அடுத்த கட்ட போராட்டமாக நாளை காலை இதே போல முதல் அனல் மின் நிலையத்தை முற்றுகையிடுற ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதனிடையே நாளை சென்னையில் மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை இருக்குது. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே NLC நிறுவனம் சொன்ன மாரி கோல் இந்தியாவுடைய சம்பளத்தை பேஸ் பண்ணி தான் இங்கே NLCயில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஆனால் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கோல் இந்தியா வேறு, NLC நிறுவனம் வேறு, அவங்களுடைய உற்பத்தி திறன் மற்றும் அவங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற போல ஊழியர்களுக்கு ஊதியம் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேச்சுவார்த்தையில் ஒரு சிறிய உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் தான் நாளை சென்னையில் பேச்சுவார்த்தை நடைபெறுது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சங்கங்கள் நம்புறாங்க. அப்படி உடன்பாடு எட்டப்படலைன்னா தொடர்ந்து தங்களது போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சங்கங்கள் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் காரணமாக பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் இருக்க சுரங்கங்கள் மற்றும் அனல் மின் நிலையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அதே போல பாதுகாப்பு பணிக்காக சுமார் 500 போலீசார் நெய்வேலியில் குவிக்கப்பட்டிருந்தாங்க.